நாகை மாவட்டம் கீழ்வேலூரில் எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து வருவாய்த்துறை சார்பில் இருசக்கர வாகன விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கீழ்வேலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருந்து புறப்பட்ட பேரணியை கண்காணிப்பு அலுவலர் கருணாகரன், வட்டாட்சியர் கவிதாஸ் ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்த நிலையில் அரசு அலுவலர்கள் உள்ளிட்டோர் இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் சுற்றுலா வளர்ச்சியை மேம்படுத்தும் வகையில் மாவட்ட சுற்றுலா அதிகாரி ஜெகதீஸ்வரி தலைமையில் வால்பாறை படகு இல்லம், பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு நடைபெற்றது. பின்னர் வால்பாறை நகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பழுதடைந்துள்ள வால்பாறை பூங்கா மற்றும் படகு இல்லம் ஆகியவற்றை மறுசீரமைத்து நவீன வசதிகளுடன் புதுப்பிக்க வேண்டும் என வால்பாறை சுற்றுலா வளர்ச்சி கூட்டுக்குழு நிர்வாகிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி சென்ற ஆட்டோ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தைகள் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றன. விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கூலி உயர்வு ஒப்பந்தத்தை அமல்படுத்த கோரி விசைத்தறி தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். CITU மாவட்ட தலைவர் மாரியப்பன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் மாங்கனாம்பட்டு கிராமத்தில் கடந்த மாதம் 1ஆம் தேதி வீட்டின் பூட்டை உடைத்து 30 சவரன் நகை மற்றும் 75,000 ரொக்க பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் 3 கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் இருந்து சுமார் 15.5 சவரன் தங்க நகை மற்றும் 7 லட்சம் பணத்தை மீட்டுள்ள போலீசார் குற்றவாளிகளிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வானகிரி மீனவ கிராமத்தில் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர் குடும்பத்தை சந்தித்து பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா எம் முருகன் ஆறுதல் கூறினார். அப்போது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட கணவரை மீட்டு தர வேண்டி கர்ப்பிணி பெண் கண்ணீர் மல்க சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் தமிழக அரசு மூலம் மீனவர்கள் மற்றும் படகை மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி அருகே குறி சொல்வதாக கூறி வீட்டிற்குள் புகுந்து ரூபாய் 17,000 பணத்தை திருடி சென்ற 2 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர். பணத்தை பறித்துக் கொண்டு தப்பி ஓட முயன்றவர்களை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்களிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சென்ட் தாமஸ் மலையில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தங்களது புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தி அசத்தினர். இதில் சிறப்பு விருந்தினராக SRM பல்கலைக்கழக டீன் பிரவீன்குமார், சென்ட் தாமஸ் புதிய புத்திதா தளத்தின் பங்குத்தந்தை மைக்கேல் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை பார்வையிட்ட நிலையில் பள்ளி மாணவர்களின் அறிவியல் கண்காட்சியில் மாணவர்கள் தயாரித்த ரோபோட் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன. விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே கீழ்த்தனியாலம்பட்டு கிராமத்தில் உள்ள ஏரியில் மீன்பிடிக்க சென்ற முதியவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தது கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக திருவெண்ணெய்நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் மது போதையில் காலணிகள் கடைக்கு சென்று இலவசமாக காலணிகள் கேட்டு அதனை கடை உரிமையாளர் தர மறுத்ததால் ஆத்திரத்தில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் கடையின் கண்ணாடிகளை உடைத்த தமிழகத்தை சேர்ந்த ரவுடியை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் கடையில் அவர் மிரட்டும் CCTV காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.